பேர் ரங்கராஜன். அல்லாஹ் மக்கள்கிட்ட கட்டளையில எனக்கு இணை வைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மிச்ச மதத்துல அப்படி இல்ல. ராமரை கும்பிடுவாங்க, கிருஷ்ணரை கும்பிடுவாங்க, கிறிஸ்டியனியத்துல இயேசுவையும் கும்பிடுவாங்க, மரியாதையும் கும்பிடுவாங்க. இதுல அல்லாஹ் தன்னை மட்டும் தான் வணங்கணும்னு தெளிவா சொல்றாப்ல. இந்த நிலைமையில ஒரு நல்ல இந்து, நீங்க சொல்ற மாதிரி நல்ல நிறையபடி வாழ்ந்த ஒரு இந்து இறந்துடுறாரு. உங்களோட தீர்ப்புனாலப்பா அல்லாஹ் அவனை ஏத்துப்பாரா மாட்டாரா? அதாவது இஸ்லாத்தினுடைய முக்கியமான கட்டளை என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. கடவுளுக்கு ஈக்குவலாக சமமாக யாரையும் எதையும் வைக்க கூடாது. கடவுளை வைக்கிற ஒரு இடத்தில் மனுஷனையோ வேற ஒரு பொருளையோ ஒரு கல்லையோ மரத்தையோ சூரியனையோ சந்திரனையோ வச்சிடக்கூடாது. கடவுள் இடம் கடவுளுக்கு தான். அவர் புருஷன் இடத்த கொண்டு யாருக்கா நம்ம கொடுப்போமா? ஒரு பெண்ணு புருஷன் இடத்துல கூட யாரையும் கொண்டு வைப்பாளா? வைக்க மாட்டான். அதை விட ஒரு பெரிய இடம் கடவுள் இடம்ங்கிறது. இந்த கடவுள் இடம் கடவுளுக்கு தான் இருக்கணுமே தவிர கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதை வேற இடத்துல கேட்டக்கூடாது. கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை வேற இடத்துல இதான் இணை கற்பித்தவர் என்ன சொல்றாருன்னா, கடவுளுக்கு இணை கற்பிக்க கூடாது, ஈக்குவலாக எதையும் கருதக்கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப ஒரு இந்துவாக இருந்த அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு இந்துவாக இருந்த ஒருத்தர் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக திருடாம, பொய் சொல்லாம, கோல் சொல்லாம, யாருக்கும் கேடு செய்யாம ஓரளவுக்கு நல்லபடியாக வாழ்ந்து இறந்து விட்டார்னு சொன்னா அவரை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா? அவரை கடவுள் ஏற்றுக்கொள்வாரான்னு கேட்கிறார். அவர் இந்து முஸ்லிம் கிறிஸ்துவருங்கிற பேசிக்க விட்டு நிற்ப. கடவுள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் முதல் கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அந்த கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கடவுளுக்கு கொடுத்தீர்களா? கொடுத்தாலே நீங்க முஸ்லீம் ஆயிருவீங்க. அதாவது கடவுளுடைய இடத்தை கடவுளுக்கு கொடுத்தால்தான் கடவுள்கிட்ட பரிசு வாங்க முடியும். நீங்க 1000 தான் ஒரு நாட்டினுடைய தலைவர் இருக்காருன்னு வைங்களேன். ஒரு நாட்டினுடைய தலைவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரதமர் மன்மோகன் சிங்கின் இப்ப ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்வர் கருணாநிதியை ஏற்றுக்கொண்டு இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய சட்டங்களுக்கெல்லாம் கட்டுப்படுறோம். 1000 தான் கட்டுப்பட்டாலும் நம்ம கள்ளத்தனமா பாகிஸ்தானோட தொடர்பு கொண்டு அவனுடைய தலைமை ஆர்டரை ஏற்றுக்கொண்டு ரகசியமா வேலை செஞ்சிட்டு இருந்தோம்னு சொன்னா, நீங்க என்னத்தை கட்டுப்பட்டு நடந்தாலும் இந்த நாடு ஏத்துக்கிறோமா? அவங்கள ஏத்துக்கிறாரு. நீங்க இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சாலும் சரி, பயங்கரமா பாடுபட்டாலும் சரி, பெரிய விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாலும் சரி, நீ எப்படிடா பாகிஸ்தான் பிரதமரோட உனக்கு என்னடா உறவு? இந்த நாட்டில் இருந்து கொண்டு அவனுக்கு ஏன்டா சேவை செஞ்ச அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அப்ப இந்த பிரதமரை வைக்கக்கூடிய இடத்துல வேற ஒரு ஆளை வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம நாடு ஏத்துக்கிறோமான்னா ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே உதாரணம் சொன்ன, கணவனை வைக்கிற இடத்துல ஒரு மனைவி இருக்கிறா. கணவனுக்கு தேவையான சாப்பாடை கொடுக்குறா, தேவையான உபசரிப்புலாம் ஒழுங்கா பண்றா, எந்த குறையும் கிடையாது. ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு போனா அவ்வளவு அழகான முறையில் உபசரிக்கிறா, எல்லாம் செஞ்சுவிட்டு இந்த கணவனை வைக்கிற இடத்துல வேற ஒரு ஆளையும் வச்சுட்டான்னு சொன்னா, இவ செஞ்ச எந்த நன்மையாவது கணவன் கருத்துல கொள்வானா? கொள்ள மாட்டான். நம்ம கேட்கும் போது சாப்பாடு கொடுத்தால அப்படி நினைக்க மாட்டான். என் இடத்துல எப்படி அவன் வந்தான், அதான் பாயிண்ட். என்னைய வைக்கிற இடத்துல நீ வேற ஆளை எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்பானே இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு கணவனே நினைக்கிறான், தன்னுடைய மனைவி நமக்கு என்னதான் நல்லது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, என்னதான் கெட்டது செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இடத்தை வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. ஒரு புருஷன் எதிர்பார்க்கறானா இல்லையா? அப்ப கடவுள் அதை விட நம்மள்ட்ட என்ன ரைட் எதிர்பார்க்கிறாருன்னு கேட்டா, எனக்குன்னு ஒரு இடம் இருக்கிறது, இந்த இடத்தை நீ ஒரு கல்லுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட இப்படி பரிசு கேட்ப? நான் உன்னை படைச்சிருக்கிற என்னை விட்டுட்டு நீ திருடல, நீ கொலை செய்யல, நீ ஏமாத்தல, பிராடு பண்ணல, எல்லாம் கரெக்டா தான் இருந்த. ஆனா என்னிடத்துல நீ பரிசு வாங்க வர்றதா இருந்தா எனக்கு நீ கொடுத்த இடம் என்ன? என் இடத்துல என்னைய மட்டும் வச்சியா வேற எதைய வச்சியா? இதுதான் கடவுள் பாப்பார். அப்ப நீங்க முஸ்லீம், இந்து முஸ்லீம் கணக்கு கிடையாது. ஒரு முஸ்லீமே இருக்கிறான் எங்க சமுதாயத்துல, அவன் பேருக்கு முஸ்லீமா வாழ்ந்துட்டான், பேர் அப்துல் கார்னு வச்சுக்கிட்டு என்ன பண்றான்னு கேட்டா, நாகூர்ல போய் செத்து போன ஒரு ஆளை கும்பிடுறான். இது இஸ்லாத்துல கிடையாது. தர்காவுக்கு போறானா இல்லையா? இஸ்லாத்துல கடவுளை மட்டும்தான் வணங்கணும். நாகூர் ஆண்டவருங்கிறாரு, அவர் ஆண்டவர், அவர் மனுஷன். அவரு 400 வருஷத்துக்கு முந்தி வாழ்ந்து இறந்து போயிட்டாரு. அதனால போச்சு வச்சுட்டாங்க. அதனால சமாதி இருக்கிறது. செத்து போவாட்டி சமாதி இருக்குமா? சமாதி இருக்கு. சமாதி பண்ணிட்டு நாகூர் ஆண்டவரே பிள்ளைய தாங்கிறான். இவன் அல்லாஹ்வுடைய இடத்துல யாரை வச்சுட்டான்? நாகூர் ஆண்டவரை வச்சுட்டான். பிள்ளைய அவர் தருவார், அவரே செத்து போயிட்டாரு. அவர்கிட்ட போயிட்டு நாகூர் ஆண்டவரே, அந்த ஆண்டவரேன்னு கூப்பிட்டு பணத்தை தாங்க, வறுமையை போக்குங்கன்னு கேட்கிறான். இப்ப இவன் முஸ்லீமே இப்படி நடந்தாலும் அவனை கடவுளை ஏத்துக்கிற மாட்டார். நீங்க இந்துவை ஏத்துக்கிறவாரான்னு கேட்கறீங்க. ஒரு முஸ்லீமா இருந்த ஒருத்தனை தொழுது கொண்டு பள்ளிவாசலுக்கு போய் கொண்டு இஸ்லாமிய சமூகத்தினுடைய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு கடவுளை வைக்கிற இடத்துல வேற ஒரு ஆளை
ஒரு மனுஷனை வச்சுட்டான்னு வைங்க, கடவுள் என்ன செய்வாரு? அட ஏன் இடத்த கொண்டே இன்னொரு ஆள் கொடுத்தீங்கள, அவங்க ஒரு அடிமை, என்ன உன்னைய மாதிரி ஒரு அடிமையை கொண்டு போய் ஏன் இடத்துல வச்சுட்டே, நீ உனக்கு கிடையாது, உன்னுடைய எல்லா நன்மையும் ஏத்துக்கிற மாட்டேன்னு கடவுள் நிராகரிச்சிருவாரு. அப்ப இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனை இங்க கிடையாது. இந்துவாக நீங்க பிறந்துட்டு போங்க, கடவுள் இடத்துல கடவுளை மட்டும்தான் வைப்பீங்க, வேறு யாரையும் வைக்கவே மாட்டீங்கிற அந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க தப்பு செய்யாமல் இருந்தீர்களே, ஆனால் உங்க மத்த நல்லதையெல்லாம் என்ன செய்வாங்க, கடவுள் கணக்குல எடுத்துக்கொள்வாரு. நீங்கள் அதுல தப்பு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் ஒரு புருஷன் வந்து துரோகம் செஞ்ச மனைவிய அவ என்ன நல்லது செஞ்சாலும் இப்படி ஏத்துக்கொள்ள மாட்டானோ, அதை விட மோசமாக கடவுள் அதை ட்ரீட் பண்ணுவார்.